அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு டிசர்ட் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க அந்த டிசர்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்கிப்போம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பாதாம்ஸ் நான் சேர்த்துருக்கேன். 2 கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிட்டேன். பாதாம்ஸ் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 15 கேஷ்யூநட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். 15 கேஷ்யூநட்ஸை பார்த்திங்கன்னா நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். 2யும் சேர்த்துட்டு நல்லா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கேஷ்யூநட்ஸ் பாதாம் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா 250 கிராம்ஸ் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் தான், அதிகமாக சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாகு செஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம பாகு செய்கிற பதம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையே இல்லை. இந்த டிசர்ட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசர்ட்டே ரெடி பண்ண போகிறோம். ஒரு ப்ரெட்டை 4 பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த ப்ரெட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ரெட்டு மேலேயும் எண்ணெய் எடுத்து ஊற்றி விடுங்க. அந்த மாதிரி ஊற்றி விட்டதுக்கப்புறமா ப்ரெட்டெல்லாம் நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்து வேக வச்சுக்கோங்க. ப்ரெட்டு இது மாதிரி திருப்பி எடுத்து நீங்கள் நல்லா வேக வச்சு கலர் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெட்டை பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நான் இப்போது வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளியே எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுடுங்க. சுட சுட செய்யக்கூடாது. இப்போ நம்மளோட ப்ரெட்டு நான் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போது டிசர்ட் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. முதல்ல சுகர் சிரப்பை அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. சுகர் சிரப் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் அடுக்கிப்போம். ஒரு லேயர் முதல்ல நீங்கள் அடுக்கிக்கணும். அடுத்ததாக அதுக்கு மேலே சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துப்போம். நட்ஸு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு லேயர் ப்ரெட்டையும் இதே மாதிரி அடுக்கிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி சுகர் சிரப்பை சேர்த்துட்டு நீங்கள் நட்ஸை அடுக்கிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் ஒரு 4 அடுக்கு வர வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மேலேயும் இப்போ நம்ம சுகர் சிரப்ஸ் நிறைய ஆட் பண்ணிப்போம். சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூநட்ஸ் அண்ட் பாதாம்ஸ் இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிடுறதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுடுங்க. இந்த ப்ரெட்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் சிரப்ஸில் நல்லா ஊறி இருக்கணும். அப்போது தான் சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாகத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே லைட்டாக சுகர் சிரப்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்து அது மேலே கொஞ்சமாக கேஷ்யூநட்ஸ் பாதாம்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாக்கா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக சூப்பராக உங்களுக்கு இருக்கும் சாப்பிடும் போது. இது சூப்பரான ஒரு ஹெல்த்தி டிசர்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு தெரிவிங்க.
மறுபடியும் அடுத்து உங்களை ஒரு சூப்பரான சமையல் காணொளியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.